அனைவரும் எதிர்பார்த்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் தேதி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி மனு தாக்கலின் கடைசி நாளாக 17ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு 18ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும். அதன் பிறகு 20ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறும் நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக டெல்லியில் இருக்கும் 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் வெளியாக இருக்கிறது. டெல்லியை ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரும் சவாலை கொடுத்து வருகிறது டெல்லி பாஜக. மேலும் பாராளுமன்ற தேர்தலிலும் டெல்லியில் பாஜக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அதனால் வருகிற டெல்லி சட்டமன்ற தேர்தலையும் வென்று பாஜக தொடர்ச்சியாக மாநில தேர்தல்களை வென்று சாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் இதே தேதியில் நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கலாமா அல்லது உதயநிதியின் விருப்பம் போல் திமுகவே போட்டியிடுமா என்ற குழப்பத்தில் அறிவாலயம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இறுதியில் ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி தர்மம் படி இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டதாக தற்போது அறிவாலயம் வட்டாரங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொருபுறம் எம்ஜிஆர் மாளிகையிலோ ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி என்று பழனிசாமி மீது பெரும் தொடர் விமர்சனங்கள் இருந்து வரும் நேரத்தில் நிச்சயம் இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே முடிவுகள் வரும் என பயந்து கொண்டு விக்கிரவாண்டி போல் இந்த தேர்தலையும் புறக்கணிப்பது நல்லது என்ற முடிவில் அதிமுக இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாஜக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் எதிர்பார்த்திருந்த நிலையில் பாஜக எதிர்வரும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களம் காண்பது என்ற முடிவில் தீர்க்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாளை சென்னை கமலாலயத்தில் மையக்குழு கூட்டம் கூடுகிறது. இக்கூட்டத்தில் இடைத்தேர்தல் குறித்து கலந்தாலோசித்து அதன் பிறகு தேசிய தலைமை வாயிலாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்று தகவல் பேசப்பட்டு வருகிறது. ஈரோடு இடைத்தேர்தலை நிச்சயம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பயன்படுத்திக் கொள்வார். ஒரு அதிரடியான வேட்பாளரை களத்தில் இறக்கி திமுகவின் பணபலத்தை எதிர்த்து அசாத்தியமான போட்டியை கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளரை இறக்குவார்கள். தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலையும் வழக்கம் போல புறக்கணிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஒருவேளை விஜய் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் பட்சத்தில் அவர் இன்னும் அரசியலுக்கு தகுதி பெறவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவரை நிராகரிப்பார்கள் என அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.